சூப் சாப்பிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யறது. பொன்சாமி 2 சூப் வாங்க. காலங்காத்தால ஒரு நாளைக்காவது காபி குடிக்க முடியுதா? இந்த நாய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு உயிரை வாங்குது. கொடுத்து தொலைடா. இந்தாங்க. கொண்டா. சூப்பாடா இது. சாரி, நாய் குடிக்குமா இத? முந்தா நாள் ஒரு சூப் குடிச்சியா? அது சூப்பர் சூப். அப்ப குடிச்சது இப்ப வரைக்கும் நெஞ்சில் நிக்குதுமா. அந்த மாதிரி வச்சு கொடு. என்ன முந்தா நாள் குடிச்ச சூப் நல்லா இருக்கா? டேய், ஒரு சந்தேகமா இருந்தா ராமு கேடுவார். ராமு, சூப் எப்படி? சூப்பர். அண்ணே, முந்தா நாள் ஆட்டுக்கால் கிடைக்கலண்ணே. அப்புறம் நம்ம குப்பத்துல ஒரு சொறி நாய் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது கால எடுத்து சூப் வச்சுட்டேன். என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சுமா. ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாக்குறது இல்லையா? சாரி மேடம். இங்க இருந்து பெட்ரோல் பங்க் எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர் இருக்குமா. சரி, நீங்க பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வேற கார் அனுப்ப சொல்றேன். சரிம்மா. வாங்கம்மா, சூப் சொல்றீங்களா? இல்ல, ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குங்களா? 90 ரூபாய் கம்மியா இருக்கு, பரவாயில்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, 100 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா? எங்க காட்டுங்க. இதான் 100 ரூபாயா? இத நான் பார்த்ததே இல்லைங்க. ஏங்க, உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும். 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லைங்க. ஃபோன் பண்றதுக்கு நான் 1 ரூபாய் தரேன். இந்தாங்க. தேங்க் யூ. இந்தாங்க. பரவாயில்லைங்க. இத வச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு இந்த பக்கம் வரும்போது திருப்பி கொடுங்க, வாங்கிக்கிறேன். He's something different. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாங்க. பை தி பை, இவர்தான் எங்க அப்பா. வணக்கங்க. ஹலோ. மீனாட்சி என்கிட்ட எல்லாம் சொன்னா. ஐம் சாரி, நான் ஃபாரின் ட்ரிப்ல போனதுனால உடனே வந்து உங்களை பார்க்க முடியல. இப்போ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? இப்ப பரவாயில்லைங்க. அதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறதா சொன்னா நேர்லயே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீயே கொடுமா. இந்தாங்க. இது ஊட்டில இருக்கிற 100 ஏக்கர் டீ எஸ்டேட்டோட டாக்குமெண்ட். இது கொடைக்கானல்ல இருக்கிற 50 ஏக்கர் காஃபி எஸ்டேட்டோட பத்திரம். இது பாம்பேல இருக்கிற ஸ்பின்னிங் மில்லோட டாக்குமெண்ட். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். பத்தலன்னா இந்தாங்க பிளாங்க் செக். எவ்வளவு பணம் வேணாலும் ஃபில் அப் பண்ணிக்கங்க. ஆமா, எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க? நன்றி கடன். நீங்க செஞ்ச உதவிக்கு பரிகாரம். மிஸ்டர் ராமு, உயிருக்கு மானத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. என் பொண்ணோட மானத்தை உங்க உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக என்னுடைய சிறிய அன்பளிப்பு. இது பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி எனக்கு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கணும், தடுத்து நிறுத்தணும். அந்த அடிப்படையில தான் உங்க பொண்ணு மானத்தை நான் காப்பாத்திருக்கேன். இந்தாங்க, வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பொண்ணு இல்ல. கோடீஸ்வரர் ராஜசேகருடைய பொண்ணு. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா இருந்தாலும், அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படுறவளா இருந்தாலும், பொண்ணு தான், கற்பு ஒண்ணுதான். மிஸ்டர் ராமு, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா தெய்வத்தை வேண்டிக்குவோம். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்க. அதுக்கு இது ஒரு காணிக்கையா வச்சுக்கோங்களேன். ராமு, காணிக்கு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. தானா வர்றத வேணான்னு சொல்லாத. வாங்கிக்கப்பா. உனக்கு காலில் தான் அடிபட்டு இருக்கு, தலையில அடிபட்டு மூளைகளை டேமேஜ் ஆகலையா? வாங்கிக்க. சும்மா இருக்கீங்களா? ராமு, எத்தனை நாளைக்கு அந்த பிஞ்சு போற செருப்பை தெருவா எடுத்துட்டு தைக்கிறது? ஒரு நல்ல சோறு 4 நாளைக்கு தின்னுக்கலாம். வாங்கிக்கப்பா. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. என் கையில போடுங்க. வாங்க. கையேந்திட்டா பையன் பொக்குன்னு போயிடுவான். பத்திரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கையில வைங்க. ஏன்பா? உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற காணிக்கைய வீடு இல்லாத ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. பட்டி கிடக்கிற பாமர மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு படிக்க வசதி செஞ்சு கொடுங்க. அதுவே எனக்கு போதும். உங்க பேரை சொல்லி 1000 ஏழைங்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியும். ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சா தானே அது எங்களுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும். பிளீஸ், உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது கேளுங்க. உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். இந்தா. என்ன மாதிரி? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். என்னாச்சு? நம்மள பெத்தாத்தா போயிட்டாளே. அழகன நிறுத்துக்கடி. வாத்தா என்ன ராக்கெட்லயே போய்டா? இல்ல மாமா,
நிக்கிறா பாத்துட்டு நிக்கிறா பாத்துட்டு நிக்கிறா என்ன ஏய், பெத்த ஆத்தா உங்க அம்மா செத்து எத்தனை நாள் ஆச்சு ஆத்தா செத்து 15 நாள் ஆச்சு மாமா. அடி பாவீங்களா உங்க வீட்டுக்கு மூத்த மருமகன்னா எனக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டாம் ஆத்தா சொல்லுச்சு என்ற சாவுக்கு நீ யார வேணாலும் கூப்பிடு, ஆனா என்ற மூத்த மருமக பொண்ணுசாமிய மாத்திரம் கூப்பிடாதேன்னு சொல்லுச்சு. அட ஏன் முனுசாமி சாவு கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உன் மாமியார் கோமா அப்படின்னு பாக்கோவா? அட ஒண்ணு இல்லப்பா அது ஒரு சாதாரண விஷயம். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் பொண்டாட்டி நினைச்சு எங்க மாமியாரை கட்டி பிடிச்சு என் வாழ்க்கையிலேயே அந்த இடம் தான் கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போச்சு. அந்த கறிச்சட்டி கிளவி கட்டையில போற வரைக்கும் அந்த மனசுல வச்சுட்டே செத்துருக்காப்பா. அழுகாத மயிலு, பொட்டி எடுத்துட்டு வா உள்ள போலாம். ஏய், எங்க உன் தங்கச்சி உள்ள கூப்பிடுற? வந்த வழியா அவனை போக சொல்லு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப வேற வழியா போக சொல்லு. இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்க ஆத்தா தான். அவளும் போய் சேர்ந்துட்டா. இப்ப நம்மளை விட்டா இவளுக்கு வேற ஆருங்க இருக்காங்க? ஏய், உனக்கு சோறு போடுறதே தெண்ட சோறு. இதுல உன் தங்கச்சி வேறயா? குத்து மதிப்பா குடும்பத்தோட திங்கலான்னு பாக்குறீங்களா? அது நடக்காது. அட என்ன முனுசாமி வேற தெரியாம பேசுற? ஒரு வயசு பொண்ணு தன்னந்தனியா விரட்டி அடிக்கிறேன்னு சொல்றியா? பாவம் இல்லையா? அது வாழ்க்கை என்ன ஆகுது? வாங்க வாங்க, இப்பதான் வந்தீங்களா? இவங்களுக்கு நீங்க தான் ரெக்கமெண்டேஷனா? அட நானும் பாக்குறேன், நாட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. வயசுக்கு வந்த பையங்களை பத்தி கவலைப்படுறதே இல்ல. சரி அதை விடு. சரி, நீ சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன். பொட்டி எடுத்து உள்ளப்பா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கும் மானம் இருக்கு, மறுவாது இருக்கு. என் ரத்தத்துல துளி ரோசம் இருக்கிற வரைக்கும் எப்போ இந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். அட நீ என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? உன் மாமன் தான் ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு. பொட்டி எடுத்து உள்ள போ. இங்க பாருங்க, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது. உங்களுக்காக வேணா என் மானமார்வாத விட்டுட்டு துளி ரோசத்தையும் விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறேன். ஆமா மாமா, குழந்தையா பொட்டியை தூக்கிட்டு உள்ள வாங்க. பொட்டி ரொம்ப கனமா இருக்கு, பாத்துக்கோங்க. வாக்கா பாத்தியாப்பா கோயம்புத்தூர் குசும்ப மச்சான் கூட பார்க்காம பொட்டி தூக்கிட்டு வர சொன்னாப்பா. அட குழந்தையா தானே, பொட்டி தூக்கிட்டு போப்பா. விட்டா நீயே தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடி போயிரு போட்டுருக்க. சரி, போ, 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 இது போ. என்ன பெட்டி? இது ஒரு பெட்டி. இது என்ன டைமண்ட்ஸா வச்சிருக்காளா? இல்ல பவனமா இருக்கா? இல்ல முத்தா இருக்கா? இது பாரு மயிலாத்த, எனக்கு உதவி செய்ய நினைச்சிட்டு நீ அடிக்கடி இங்க வந்து போறது நல்லா இல்ல. இப்ப நான் என்ன செஞ்சு போட்டேனுகோ? பழக்க தெரிஞ்ச பொம்பளைங்க பொழுது போன நேரத்துல விளக்கேத்து வைக்கிறது எங்க ஊர் பழக்கமுகோ. உங்க வீட்டுல தான் பொம்பளைங்க யாரும் இல்லையே, அதனாலதான் விளக்கேத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு தப்பா படுதுங்களா? தப்போ சரியோ, உங்க ஊர் வழக்கத்தை உங்க கூட வச்சுக்க. முதல்ல இந்த விளக்கு எடுத்து வெளியே போ. அட ஏனுங்க நீங்க மறுக்காலம் விவரம் கட்டமா பேசிட்டு இருக்கீங்க. அட என்ன நீ திருப்பி திருப்பி இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிற? தப்பு செய்யறதுல நீ என்ன விவரம் கட்ட சொல்றியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன நடக்கிறதே வேற. இப்ப ஏன் அழுவுற? வயசு பொண்ணு விளக்கேத்து வச்சா வீட்டுல மகாலட்சுமி வரும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடா வெளியே போற ரோஸ் பண்றீங்க. இப்ப போறியா இல்லையா? சரி நான் வெளியே போயிடுறேன். அதுக்கு முன்னால என்ற மனசுல பட்டதை சொல்லிட்டு போயிடுறோங்க. உசுறு இருக்கிற வரைக்கும் தான் உறவை நினைச்சு பார்க்க முடியும். அதே மாதிரி விளக்குற எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். நீங்க உசுறு இருக்கிற வரைக்கும் என்ன நினைச்சு பார்க்காதையும் பரவாயில்லைங்க. இந்த விளக்கு எரிக்கிற வரைக்கும் என்ன நினைச்சு பாருங்க. அதுவே இருக்கு போதும். நான் வாரேனுங்க. நீங்க உசுறு இருக்கிற வரைக்கும் என்ன நினைச்சு பார்க்காதையும் பரவாயில்லைங்க. இந்த விளக்கு எரிக்கிற வரைக்கும் என்ன நினைச்சு பாருங்க. அதுவே இருக்கு போதும். நான் வாரேனுங்க. என்ன மாப்பிளைய 10 மணிக்கே வர சொன்ன, இன்னும் காணா? வந்துட்டாங்கப்பா. வாங்க 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 மாப்பிள, பாத்து வாங்க உட்காருங்க மாப்பிள. உட்காருங்க. நீங்களா அப்படியே உட்காருங்க. மாப்பிளைய தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்குள்ள நாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருக்காதா பின்ன? இப்படி ஒரு அழகான மாப்பிளை கிடைக்கிறது கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? வாராமோ வா உட்கார். இதுல யாரு மாப்பிளை நீ சொல்லு பாக்கலாம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கூப்பிடுங்க, பாக்கணும்ல. குயிலாத்தா மயிலாத்தாவை கூட்டி வா. மாப்பிள இதானுங்க எங்க பொண்ணு. பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க.
சுமாரா இருக்கு, பரவாயில்ல கட்டிக்கிறேன். ஏதோ அதுக்குண்டான அழகு அவ்வளவுதானுங்க. ஆனா உங்க பர்சனாலிட்டி கம்பேர் பண்ணும்போது பொண்ணு கிட்ட நிக்க முடியாதுங்க. ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள. எப்படி நீங்க ஏத்துக்கிட்டே வேணும். மயிலாத்தா, இவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள. பார்த்து புடிச்சிருக்கான்னு சொல்லு. நான் ஒண்ணு உனக்கு ஏப்ப சாப்பான மாப்பிள பாக்கல. கல்யாணம் ஆகி நீங்க 2 பேரும் தெருவில் நடந்து போனீங்கன்னா அப்படியே ஜனங்க எல்லாம் வாய் கொட்டணும். ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா. மயிலத்தா, இந்த சொட்டையை நீ கட்டிக்க போற? உண்மையா சொல்ற? நான் சுமத்தானுக்கு சொல்றேன். இப்பேற்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கணுமே. இந்த காலத்துல யாருங்க 10 பைசா வரதட்சணை வாங்காம தாலி கட்டுறாங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் சொட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்காருங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு பாக்கு வெத்தலையை மாத்துவோம், நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், குறுக்க வந்து பேசுறீங்க. இந்த காரியத்தை எல்லாம் தள்ளி போட சொல்ல வந்தது. நான் சிரமப்பட்டது உனக்கு தெரியுமா? இந்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? மாப்பிள்ளை, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடாதீங்க. பைத்தியமா பிடிச்சிருக்க உன் மாமன் தான் அறிவு எடுத்தமோ ரசிகமான மாப்பிள்ளை பிடிச்சிட்டு வந்திருக்க. நீனும் கோயில் மாதிரி ஆமா ஆமா தலையாட்டு. கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. என்ன பாராமு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகிறிய. நீ பிரம்மச்சாரி ஒண்டி கட்ட. கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன பாத்துறீங்க? கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்காக ஒரு கிளி மாதிரி பொண்ணு குரங்கு மாதிரி ஆளுக்கு பிடிச்சு கொடுப்பாங்களா? சொல்லு. வந்து மயிலாத்தா நானே நீயே கட்டிக்கலாம் இருக்கேன். ஆனா அப்படி சொல்லப்பா, அதை ஏன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற? மயிலே, உனக்கு சம்மதமா? பாத்தீங்களா? சொல்ற என்னடா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கட்டி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்ப அவரை கட்டி வைக்கிறீங்க? உன்னை எனக்கு பிடிக்கல, போடா. போக மாட்டேன், தகராறு பண்ணுவேன். என்னடா அவன் தகராறு பண்றான்? என்னடா அவன் தகராறு பண்றான்? எப்படி தகராறு பண்றான்? டேய் தட்ட வைடா. எப்படி? மீனாட்சி, நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. ஒரு பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. மயிலாத்தாங்கிற பேரை வச்சுட்டு ஒரு நாடகத்தை ஆடி நீ நினைச்ச ராமு மனசுலயே இடம் பிடிச்சிட்ட. அதத்தான் சொன்னேன். நான் ஆசைப்பட்டவரோட மனசுல இடம் பிடிச்சிட்டேங்கிறத நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல அவரை ஏமாத்திட்டோமேங்கிறத நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு காதல் கை கூடணும்னா அதுக்காக பொய் சொல்றதுல தப்பில்ல மணி. நான் செஞ்சது தப்பில்லைன்னு நீங்க சொல்றீங்க. இதே வார்த்தைய மிஸ்டர் ராமு சொல்வாரா? ராமு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. உன் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக நம்மளோட சேர்ந்து எவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டது. தயவு செஞ்சு இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிடாத. நான் யாருங்கிற உண்மையை மறைச்சுதா உங்களை காதலிச்ச. உங்க அன்பு கிடைக்கணும்னா எனக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது சுலபம், மறக்கிறது கஷ்டம். நாட்டிகரை அனால்கரி அடையறதுக்காக ராஜா மகன் சலீம் சிப்பாய் வேஷம் போட்டதை கதையில படிச்சிருக்கேன். இந்த சாதாரண செருப்பு தைக்கிறவன நீ அடையறதுக்காக நீ இந்த வேஷத்தை போட்டு வந்து பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கல்யாணம் பண்ணிக்கு போறேன்னு சொல்றியே, நீ கால்ல போடுற செருப்பு லண்டன்ல இருந்து அமெரிக்கால இருந்து வருது. நீ யாரு? நீ யாரு? இந்தியாவிலே கைவரல் வெட்ட எண்ணக்கூடிய பணக்காரர்கள் நான் ஒருத்தன். என் பொண்ணு நீ தெரியுமில்ல? ஏதோ கூட படிச்ச தோழி பாண்டிச்சேரியில இருக்கா, அவ கூட 10 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லி போனவ குப்பத்துல போய் குடும்ப நடத்த கத்துட்டு வந்திருக்கே. கேவலமா இல்ல? பல 100 கோடி ரூபாய் லெவல்ல இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பகவான் தாஸ் ஒரே சன் லண்டன்ல MBA படிச்சிட்டு இருக்கா. அந்த லண்டன் மாப்பிளையை கட்டிக்காம ஆஃப்டர் ஆல் பிளாட்ஃபார்ம்ல சீரழியற செருப்பு தைக்கிற ஒரு நாடோடியை கட்டிப்பேன்னு சொல்றியே, கேவலமா இல்ல? நான் சொல்ற மாப்பிளையை நீ கட்டிக்கிட்டா உன் கல்யாணம் எப்படி நடக்கும்? மேரேஜ் லண்டன்ல, ஹனிமூன் சுவிட்சர்லாந்துல, ஹாலிடே யூரோப்ல. உன் கல்யாணத்துக்கு ஒரு ஃபாரினர்ஸ் வச்சுக்கிட்டு நான் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தலாம் தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு 5க்கும் 10க்கும் மொழி எழுதுறதுக்கு அயோத்தியா குப்பத்துல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வரேன்னு சொல்றியே, அவமானம் இல்ல? நாளைக்கு மத்தவங்க உன் பொண்ணு எப்படி வாழறான்னு என்கிட்ட கேட்கும்போது ஸ்பானிஷ் வில்லால ஸ்டைலா வாழறா, அமெரிக்கன் டான்ஸ் அட்டகாசமா வாழறா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஒரு கேவலமான குப்பத்துல இருக்கா, அசிங்கமான குடிசையில இருக்கான்னு சொல்ல வைக்கிறியே, அவமானமா இல்ல? சரி, இதெல்லாம் விட்டுடு. நீ உன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? உனக்கு பிறக்க போற குழந்தை இந்த வீட்டுல பிறந்துச்சுன்னா பிறக்கும் போது இளவரசனா பிறக்கும். 3 இண்டஸ்ட்ரி 300 கோடி ரூபாய் சொத்தோட இந்த வீட்டுல பிறக்குமா? அதை விட்டு அந்த சேரியில பிறந்தா
5 வயசுல இருந்தே தன்னுடைய அப்பனுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஏமா இதை கூட நீ யோசிச்சு பார்க்கல? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? நீங்க சொல்ற லண்டன் மாப்பிளைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் இருக்கலாம், இரும்பு பெட்டி நிறைய பணம் இருக்கலாம். ஆனா நான் விரும்புற மாப்பிளைக்கு மனசு நிறைய அன்பு இருக்கு. அதனாலதான் நான் அவரை விரும்புறேன். இதுல ஒண்ணு எனக்கு வெக்கம் கிடையாது. நாளைக்கு எனக்கு பிறக்க போற பிள்ளைய 10 பணக்காரங்க இளவரசன்னு சொல்றதை விட நீங்க சொன்னீங்களே என்னமோ 5க்கும் 10க்கும் மொய் எழுதுற சேரி ஜனகன்னு, அவங்க எல்லாரும் என் பிள்ளைய எங்க விட்டு பிள்ளைன்னு சொல்லணும். அதான் நான் பெருமையா நினைக்கிறேன். இது ஒண்ணும் கேவலமா எனக்கு தெரியல. ஒண்ணு சொல்ற தெரிஞ்சுக்கோங்கப்பா, கேவலம் 10 ரூபாய் காசுக்காக ஒரு கொலையை செய்யற இந்த சமுதாயத்துல பல லட்சக்கணக்கான சொத்துக்களை அன்பளிப்பா கொடுத்தும் கூட எனக்கு வேண்டாம், ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொன்ன ஒரு உயர்ந்த உள்ளத்தை தான் நான் புருஷனா ஏத்துக்க போறேன். இது எனக்கு வெக்கமா தெரியல, கேவலமா தெரியல, அசிங்கமாவும் தெரியல. நீ அந்த கீழாதிகாரம் தான் கல்யாணம் பண்ணி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்கும். சொந்த பந்தம் எல்லாம் காரி துப்புவாங்க தெரியுமா? ஏன்பா ஒரு பொண்ணோட காதலுக்கும் கல்யாணத்துக்கும் மட்டும் ஜாதி அந்தஸ்த பாக்குறீங்க, ஆனா அவளோட மானத்துக்கும் உயிருக்கும் ஆபத்து வரும்போது அங்க காப்பாத்த வராங்களே அப்ப மட்டும் அவன் என்ன ஜாதியா இருந்தாலும் ஏத்துக்குவீங்க, அப்படித்தானே? ஒத்துக்கவே மாட்டேன். பஞ்ச பரதேசிக்கு பட்டு சட்டையும் வேட்டியும் கட்டி விட்டுட்டோம்னா வெளில இருந்து பாக்குறதுக்கு பணக்கார மாதிரி தான் இருப்பான். ஆனா பரம்பரை கௌரவத்தை அவன் மேல ஒட்ட வைக்க முடியாது. கௌரவம்ங்கிறது உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரிமா, யாராலையும் மாத்த முடியாது. உடம்புல ஓடுற ரத்தத்தையும் உங்களால மாத்த முடியாதுன்னு சொல்றப்போ உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற உயிரை மட்டும் என்னால இப்படி இழக்க முடியும்? என்ன சொல்ற நீ? நீங்க சொல்ற ரத்தம் கௌரவம், நான் சொல்ற உயிர் காதல் அன்பு. மீனாட்சி, நான் இவ்வளவு சொல்லி உன் மனசு மாறலன்னா நீ எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கணும். இல்லப்பா, நான் அவரை மட்டும் இழக்கவே மாட்டேன். அப்படின்னா நான் என் பொண்ணை இழக்க தயாராயிட்டேன். அப்பா அந்த உறவு இந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு. உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் மாத்துல இனிமே நீ முழிக்கவும் கூடாது, என் பொண்ணு நீ யாருக்கிட்ட சொல்லிக்கவும் கூடாது. போ.